சமயத்தோட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் வந்து நாங்களா எல்லாரும் வந்து எங்கள் ஊரில் வந்து உட்காந்துக்கிட்டு பண்டிகைன்னா ஊருக்கு போயிடுறீங்க, சென்னையே காலி ஆயிடுது அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். நீ எந்த ஊருனா முடிப்புண்டியா? இதாவது தமிழக அரசாங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு போனஸ் கொடுக்க மாட்டாங்க, தீபாவளிக்கு தான் போனஸ் கொடுப்பாங்க. கரெக்டா? அதாவது தீபாவளி அன்னைக்கு உங்க வீட்டில் பொங்கல் செய்யலாம், ஆனால் பொங்கல் அன்னைக்கு உங்க வீட்டில் தீபாவளி செய்ய முடியுமா? சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ட்ரை பண்ணுறேன். சரி, நீங்க என்ன 90s கிட்டா? ஆமாம் சார். நான்லாம் 70s கிட்ட. 70s கிட்டா? யோ, பிறக்கும்போது நாங்களும் கிட்டா தான் பிறந்தோம். நாங்கள் என்ன பெரிய மனுஷனாவா பிறந்தோம்? பிறக்கும்போது பொங்கல் வாழ்த்து அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிசினஸ். இன்னைக்கு எங்கேயாவது பொங்கல் வாழ்த்து அட்டை கிடைக்குதா? தமிழர் திருநாள் நமது பாரம்பரியம்னு பெருமையா சொல்லிக்கிறவங்க, நமது பாரம்பரியத்தின் அடையாளமா இருந்த அந்த வாழ்த்து அட்டைகள் காணாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு டாய்லெட் டே, ஸ்கூல் போகாத டே, பேட் ஹேர் டே, கட்டி பிடிக்கிற டே, இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு டே வச்சுக்கின்னு அதுக்கெல்லாம் கார்டு வந்துக்குது. நீ கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டேன்றான், மதர்ஸ் டேன்றான். டே, அப்பா அம்மான்றது வருஷம் 365 நாளும் போற்ற வேண்டிய ஒரு விஷயம் தானே, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அந்த கார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றீங்களா? இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, முதல்ல நம்ம பொங்கல் வாழ்த்துக்கு மறுபடியும் அந்த வாழ்த்து அட்டை அனுப்புறதை ரிவைவ் பண்ணுங்க. ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னா மங்கள இசைன்னு நாதஸ்வரத்தை வச்சுதான் பண்ணுவாங்க. இன்னைக்கு எண்ட மேளம் செண்டை, எண்ட சிஎம் நாயனார்னு விவேக் சொல்ற மாதிரி செண்ட மேளம் தான். ஒரு 90s கிட்டே இப்படி இருக்கும்போது ஜென் ஜி, அடுத்தது ஜென் ஆல்பா வேற வந்துச்சான் இந்த வருஷத்துலேருந்து. இவங்கெல்லாம் எதில் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஜல்லிக்கட்டு, நாட்டு மாட்டி, கணத்தையே இன்னைக்கு பார்க்காத ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு. அப்படியே காலம் மாறிக்கொண்டே போகும்போது நம்மளும் மாறினே போக வேண்டியதான். இதெல்லாம் பேசினா உடனே பூம் வருவான். இப்போ வச்சிருக்கிறான் பாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதுன்னு நிரஞ்சன், தமிழர் திருநாள் அப்போ மற்ற பண்டிகையெல்லாம் தமிழர் திருநாள் கிடையாதா? நம்ம வருஷத்துல 365 நாள்ல ஏகப்பட்ட பண்டிகைகள் கொண்டாடுறோம். அப்போ அதெல்லாம் தமிழர் திருநாள் கிடையாதா? பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறோம், சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம். இதெல்லாம் தமிழர் திருநாள் கிடையாதா? பொங்கல் மட்டும்தானா? அப்போ தமிழர்களுக்கு ஒரே ஒரு பண்டிகை மட்டும்தான் இருந்ததா? என்னப்பா அது? சரி, அடுத்தது என்ன, நாம மட்டும்தான் பொங்கல் கொண்டாடுறோமா? இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும், எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து அந்த உழவு திருநாள் அப்படின்னு வேற வேற பேர்ல கொண்டாடுறாங்க. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முறைன்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் குஜராத் முதல் அஸ்ஸாம் வரை எல்லா இடங்களிலும் இது கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம். அப்புறம் என்ன தமிழர் திருநாள் பொங்கல்னு சொல்லுங்க. இதுல இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தை திருநாள் அப்படின்வாங்க. அப்போ கார்த்திகை மாசத்துல வருது வந்து கார்த்திகை திருநாள், அப்போ மார்கழி மாசத்துல வருது மார்கழி திருநாள், ஆடி திருநாள், இப்படிலாம் சொல்றோமா? ஆடிப்பெருக்கு, ஆடிப்பெருக்கு. ஆனா அது ஆடி திருநாள்னு யாரும் சொல்றது கிடையாது. அதான் கார்த்திகை தீபம்னு வருது இல்ல, கார்த்திகை தீபம், ஆடிப்பெருக்கு. அப்ப தீபாவளிங்க ஐப்பசி திருநாள்னு சொல்றோமா? பிள்ளையார் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, இதெல்லாம் என்ன சொல்றோம்? அது ஏன் இதுக்கு மட்டும் நீங்க தமிழர் திருநாள்னு ஒரு அடைமொழி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழர்கள் எல்லாரும் இதை கொண்டாடுகின்றார்களா? எனக்கு அது முதல்ல ஒரு பதில் சொல்லுங்க. அடுத்தது, இந்தியா முழுக்க இதே பண்டிகை வெவ்வேறு பெயர்ல. அதாவது நமக்கு வந்து எவ்வளவும் கொடுக்கின்ற அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாள். அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு உதவியாக இருந்த அந்த மாடு, கால்நடைகள், அதற்கு வந்து நம்ம ஒரு நன்றியை தெரிவிக்கும் நாள். அதை சொல்ல போனால் நம்ம உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். மாட்டு பொங்கல்னு வேற நம்ம கொண்டாடுகின்றோம். அதனால இது வந்து தமிழர் திருநாள், பொங்கல் நல்வாழ்த்து நான் ஏத்துக்கிறேன். உழவர் திருநாள்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஆனா பொங்கல் வந்து உழவர்கள் மட்டும் இல்ல நிரஞ்சன், எல்லா வீட்லயும் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். ஏன்னா சூரியன் வந்து இன்னைக்கு விவசாயத்துக்கு சூரியன் உதவுகின்றது. ஆனா இன்னைக்கு பல பேர் வீட்டுல சோலார் பேனல் போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கும் சூரியன் தான் உதவுது. அதனால ஒட்டுமொத்தமா இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் சூரியன், அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதிலிருந்து வருகின்ற ஒளி, அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு. அதனால எல்லாரும் குக்கர்ல பொங்கல் வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னு அப்பார்ட்மெண்ட்ல நம்ம கத்தி நிற்கிறோம். ஏன்னா வெளில வரத்துக்கு வழி இல்லை. அந்த இது வந்து காமன் பிளேஸ், நீ எதுக்கு இங்க வச்ச அப்படின்னு கத்துவாங்க. அதனால எல்லாரும் இதை பொங்கல் கொண்டாடுகின்றோம். அது சரி, நீங்க என்ன 90s கிட்டா? ஆமா சார். நான்லாம் 70s கிட்டு. 70s கிட்டா? யோ, பிறக்கும்போது நாங்களும் கிட்டா தான் பிறந்தோம். நாங்க என்ன பெரிய மனுஷனாவா பிறந்தோம்? பிறக்கும்போது நாங்களும் கிட்டா இருந்து தான் இப்படி வந்துக்கிறோம். இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ், வாழ்த்து அட்டைகள் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறேன். பொங்கலுக்கு நீங்க இந்த பொங்கல் வாழ்த்து அனுப்பிச்சிருக்கீங்களா யாருக்காவது? அனுப்புனது இல்லை சார். வாட்ஸ்அப்ல தான் அனுப்புவீங்க. அதுவும் ஹாப்பி பொங்கல் இங்கிலீஷ்ல தட்டி அனுப்புவீங்க.
அது யாரோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. போஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, தபால் அட்டை அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. போஸ்ட் கார்டு இந்த சைஸில், அது கூட போஸ்ட் கார்டை கூட நீங்களாம் பார்த்துருக்கீங்க. புரியுது, தபால் அட்டை புரியுது, பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். ரைட். அந்த சைஸில் ஆரம்பிச்சு நல்ல டிசைன்லாம் போட்டு அதில் வந்து அந்த மூங்கில் பேட்ச் எல்லாம் ஒட்டி இப்படி விரிஞ்சா இது மாதிரி வரா மாதிரி. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் மாதவன் ஒரு பெரிய ஓவியர் இருந்தார். அவருடைய ஓவியங்கள் அந்த மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு, அந்த நாட்டுப்புற காட்சிகள் இதெல்லாம் வச்சு நல்ல அந்த பளபளன்னு ஒரு மாதிரி இதில் இவ்வளோ பெருசு இருக்கும்பா. அந்த ஒரு A5 சைஸா, ஆமாம் A4ல் பாதி அந்த சைஸில் கவரில் வச்சு அனுப்புவோம். அதில் வாசகங்கள் இருக்கும். சில இதில் வந்து நாமளாக சொந்தமாக கவிதை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு என்னவோ மட்டையை வச்சுன்னு எழுதுறது இருக்கு. இப்படிலாம் பொங்கல் வாழ்த்து அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். இன்னைக்கு எங்கேயாவது பொங்கல் வாழ்த்து அட்டை கிடைக்குதா? தமிழர் திருநாள் நமது பாரம்பரியம்னு பெருமையா சொல்லிக்கிறோமே, நமது பாரம்பரியத்தின் அடையாளமா இருந்த அந்த வாழ்த்து அட்டைகள் காணாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு டாய்லெட் டே, ஸ்கூல் போகாத டே, பேட் ஹேர் டே, கட்டி பிடிக்கிற டே, இப்படின்னு ஆளுக்கு ஒரு டே வச்சுக்கின்னு அதுக்கெல்லாம் கார்டு வந்துக்குது. நீங்க கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டேன்றான், மதர்ஸ் டேன்றான். டேய், அப்பா அம்மான்றது வருஷம் 365 நாளும் போற்ற வேண்டிய ஒரு விஷயம் தானே. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஓல்டேஜ் ஹோம்ல இருக்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் இவன் வந்து கார்டு அனுப்புவான். அப்படி ஆகிப்போச்சு நம்ம கலாச்சாரம். நீங்க என்னடானா தமிழர் கலாச்சாரம்னு சொல்லிருக்கீங்க, தமிழர் பண்டிகைன்னு சொல்லிருக்கீங்க. நம்ம பாரம்பரியத்தெல்லாம் தூக்கி புதைச்சு போட்டாங்க. அப்ப அந்த கார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றீங்களா? இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, முதல்ல நம்ம பொங்கல் வாழ்த்துக்கு மறுபடியும் அந்த வாழ்த்து அட்டை அனுப்புறதை ரிவைவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்றதை பண்ணலாம். இன்னைக்கு எந்த ஒரு விழா, இப்போ ஒரு கடை திறக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னா மங்கள இசைன்னு நாதஸ்வரத்தை வச்சுதான் பண்ணுவாங்க. இன்னைக்கு எண்ட மேளம் செண்டை, எண்ட சிஎம் நாயனார்னு விவேக் சொல்ற மாதிரி செண்ட மேளம் தான். இங்கே ஆபீஸ் வச்சிட்டாங்க, அவங்க ஏஜென்சி இருக்காங்க, டங்கு 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 அவங்க செண்டை மேளம் அடிக்கிறாங்க. நம்ம தமிழர்கள், நமது கலாச்சாரம், நமது கலை, அதையெல்லாம் தூக்கி போட்டு போட்டோம். அப்புறம் தமிழர் திருநாள்னு சொல்றதுல மட்டும் குறை இல்லை. நமக்கு எது வேணுமோ அதெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து, அங்க கேரளாலேருந்து இறைச்சி கழுவி மட்டும், இன்னைக்கு கூட ஒரு செய்தியை பார்த்தேன், வந்த லாரியை புடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைச்சி கழுவியும் கொடுத்துருக்கிறான், செண்டை மேளத்தையும் வந்து அமைச்சுருக்கிறேன். எதுக்குங்க அவங்களுக்கு செண்டை மேளம்? நம்ம சார் அது ஒரு ஒரு ஓப்பனா சொன்னா ஒரு கெத்து மாதிரி ஆயிடுச்சு. இது பண்ணா எங்களுக்கு கெத்தான விஷயமா இருக்கு. ஓ, அப்ப நம்ம கலை, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடோட மலையாள கலை கலாச்சாரம் பண்பாடு தான் கெத்துன்னு சொல்றீங்களா? அப்புறம் நீங்க தமிழர்னு சொல்லிக்கிறீங்க, தமிழர் திருநாள்னு சொல்றீங்க. இனிமே நீங்களும் வந்து என்ற சிஎம் பினராயி விஜயன், என்ற மேளம் சென்றைன்னு அங்கேயே போயிருங்களேன், மலையாளம் கத்துக்காங்க. ஏன் தமிழ்ல பேசிக்கிறீங்க? தமிழர்னு சொல்லாதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க அப்படின்றதுக்கு பதிலாக மலையாளம் வாழ்க, மலையாளம் வளர்கன்னு போர்டு வச்சுட்டு போங்களேன். சரி, ஒரு விஷயத்துக்காக ஃபுல்லா மலையில ஆயிடுவாங்க, எடுத்துக்க முடியாது இல்ல. அதான் நான் கேட்கிறேன். இதை விட கல்யாணம் தமிழ் முறைப்படி தானே சார் பண்றாங்க. எது கல்யாணம் எல்லாமே தமிழ் முறைப்படி தானே பண்றாங்க. முன்னாடி சண்டை மேளம் மட்டும் தானே மலையாள முறைப்படி இருக்கு. அதைத்தான் நான் கேட்கிறேன். ஏன்னு கேட்கிறேன் நான். நீங்களே சொல்லிட்டீங்க அது கெத்து அப்படின்னு. அப்ப நம்மளோட அவங்க கெத்துன்னு ஆயிப்போச்சு. அப்ப தமிழருக்குன்னு இருக்கின்ற வீரம் கெத்து ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு தான் கெத்தா? இல்ல, இப்ப இந்த ஜெனரேஷன் மாறதுனால தான் இந்த விஷயம் அப்படி எடுத்துக்கலாம்ல. ஓ, அப்ப ஜெனரேஷன் மாறினா அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்லாம் இருக்குல்ல. ஓ, அப்ப ஜெனரேஷன் மாறினா அப்ப நம்ம கலாச்சாரத்தை தூக்கி போட்டுடலாம், அடுத்த கலாச்சாரத்தை ஏத்துக்கலாம். நம்ம கலாச்சாரத்துல மாற்றம் வருகின்றதுன்னா ஏத்துக்கலாங்க. அடுத்தவங்க கலாச்சாரத்தை ஏன் ஏத்துக்கணும் தான் நான் கேட்கிறேன். அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லிக்கின்னு மலையாள செண்டை கெத்தா இருக்குது அப்படின்னா இது எங்கேயோ தப்பா தோணலையா உங்களுக்கு? சரி, ரைட்டு, ரொம்ப சீரியஸா பேசிக்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்லணும், இதுல ஜாலியா கூட சொல்லிக்கலாம். செண்டை மேளத்தை மட்டும் இங்க உயர்த்தி பிடிக்கல, மலையாள சினிமாவும் தமிழர்கள் உயர்த்தி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அதான் நான் கேட்கிறேன். இப்போ மலையாளத்திலிருந்து ஏராளமான நடிகர்கள், நடிகைகள், இப்போ இந்த மாமன்னன் அதுலேயே வில்லன் ரோலுக்கு யாரை கொண்டு வந்தாங்க? பகத் பாசில். சொல்லப்போனா மாமன்னன் படத்தை எதுக்காக எடுத்தாங்களோ அந்த கருத்தை விட்டுட்டு பகத் பாசிலோட சீனுக்கெல்லாம் ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வில்லனே கிடைக்கலையா? கர்நாடகாலேருந்து, ஆந்திராலேருந்து இந்த பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தரை கொண்டு வந்துச்சு இந்த ரொம்ப நாள். நீ சொல்ற நீயே சொல்ற. கலைக்கு மொழி இல்லை, அப்போ அவரை கன்னடத்திலேயே பேச வேண்டியது தானே, ஏன் தமிழில் பேச விடுறீங்க? சரி, நம்ம ஆட்களும் அங்கே நடிக்கிறாங்கல்ல, அதில் எத்தனை பேர் நடிக்கிறாங்க, எத்தனை பேர் அங்கே போயிட்டு சக்ஸஸாக வந்திருக்காங்க? இந்த பதில் சொல்லுங்க. அங்கேருந்து நம்ம இங்கே இறக்குமதி பண்ணுறோமே தவிர இங்கேருந்து எத்தனை பேர் ஏற்றுமதி பண்ணுறோம்? எனக்கு அது பதில் சொல்லுங்க. ஏற்றுமதி இல்லாட்டியும் நடிக்க போகிறாங்கல்ல சார், எத்தனை பேர் போகிறாங்க? எத்தனை பேர்? எல்லா லாங்குவேஜ் இப்போ இருக்க எல்லா நடிகளும் போயிட்டு தான் இருக்காங்க. ஏங்க தெலுங்குல டப்புன்னுவாங்க,
ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கிற தெலுங்கு படத்துல நம்ம நடிகர்கள் நடிக்கிறாங்களா? மலையாள படத்துல நம்ம நடிகர்கள் எத்தனை பேரை வச்சு படம் எடுக்கிறாங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப சத்யராஜ் இருக்காரு, சென்னை எக்ஸ்பிரஸ் நடிக்கிறாரு, பாகுபலியில் நடிக்கிறாரு. ஏங்க சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து மல்டி லிங்குவல், அது டப் பண்ணப்பட்டது. சரியா? ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டு அதை கொஞ்சம் அப்படி மாற்றி ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்போ இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியுமா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி படத்தில் ஏக் தூஜே கேலியில் ஒரு போய் நடிச்சார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முழு தெலுங்கு படத்தை கொஞ்சம் குறைவு தான். நாம மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி ரைட்டு, பொங்கலும் அதுமா ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கணும்? சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் இது இல்லையா? அப்போ இந்த தமிழர் திருநாள் அப்படியே எடுத்துப்போமே, நிரஞ்சன், பொங்கல், தீபாவளி ரெண்டுமே வந்து ஊருக்கு போகும்போது பயங்கர கூட்ட நெரிசல். இதில் வேற பார்த்தீங்கன்னா 3000 ரூபா 4000 ரூபா டிக்கெட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க. இதை நீங்க சொன்னீங்கன்னா ஆதாரம் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, அதான் பேப்பர்லயே வந்துருச்சு, இவ்வளோலாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல கம்ப்ளைண்ட் வந்தா நடவடிக்கை எடுப்போம்னா எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அது போன தடவை சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இந்த தடவை என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. சரி, இப்போ இந்த பொங்கல் தீபாவளி ரெண்டுமே வந்து மிகப்பெரிய அந்த கூட்டத்தை உண்டாக்கக்கூடியது. எல்லாம் சென்னையிலேருந்து எல்லாம் அவங்க ஊருக்கு போவாங்க, ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் கூட்டம் இருக்குன்றதை பார்க்குறோம். இது சமயத்திலோட ரீல்ஸ் பார்த்தேன். அதில் வந்து நாங்களா எல்லாரும் வந்து எங்கள் ஊரில் வந்து உட்காந்திங்க, பண்டிகைன்னா ஊருக்கு போயிடுறீங்க, சென்னையே காலி ஆயிடுது அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். நீ எந்த ஊருன்னா கும்மிடிப்பூண்டி அப்படின்னு பையன். இப்போ சொல்லுங்க, பொங்கல் தீபாவளி ரெண்டும் பெரிய பண்டிகைகள், ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன நிரஞ்சன்? சார், பொங்கல் வந்து தமிழர் பண்டிகை, தீபாவளி வந்து ஆரியர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. அப்படியா? நாம கொண்டாடுறதே இல்லையா? நீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா தீபாவளி? நான் கொண்டாடி தான் இருக்கேன். ஏதாவது தமிழக அரசாங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு போனஸ் கொடுக்க மாட்டாங்க, தீபாவளிக்கு தான் போனஸ் கொடுப்பாங்க. கரெக்டா? அப்படிதான் நினைக்கிறேன். வந்து அப்போ எப்படிங்க இது எப்படி ஒத்துக்க முடியும்? அது இல்லை நிரஞ்சன். அதாவது தீபாவளி அன்னைக்கு உங்க வீட்டில் பொங்கல் செய்யலாம், ஆனா பொங்கல் அன்னைக்கு உங்க வீட்டில் தீபாவளி செய்ய முடியுமா? சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி ட்ரை பண்றீங்க. அப்படி இல்லை நிரஞ்சன். அதாவது எந்த ஒரு பண்டிகையுமே வந்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பதற்காக கொண்டாடுவது. அது எங்க பாஸ் அவர் வந்து பெரும்பாலும் நார்த்லயே இருந்துட்டு அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் இங்க வந்தாருங்க. நம்ம ஊருக்கார், தமிழர் தான். அவர் வந்து ஒரு விஷயம் சொன்ன போதுதான் நானே வந்து கரெக்டு தானே அப்படின்னு நான் யோசிச்சேன். அதாவது நம்ம பண்டிகைகள்லாம் எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த அழகர் சாமியின் குதிரை பார்த்தீங்களா? அருமையான ஒரு படம் அது. அந்த அளவுக்கு ஒரு அந்த நேட்டிவிட்டி இருக்கும், ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருப்பாங்க, அற்புதமா எடுக்கப்பட்ட படம் அது. அண்ட் அகைன் அதுலேயும் அந்த பகுத்தறிவு பேசுகிற அந்த இனிகோ பிரபாகர் வருவார். ஆனால் கடைசியில் அது வந்து பகுத்தறிவா இல்லை கடவுள் நம்பிக்கையா அப்படின்றது தெரியாமலே வந்து ஒரு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா இருக்கும் அது. ரைட், படம் இருந்துட்டு போட்டோம். அந்த படத்தில் அந்த திருவிழா அப்படின்னும் போது ஊரில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த தச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த குதிரை செய்வார். அதுக்கப்புறம் அந்த பூ கட்டுறவங்க, அப்புறம் அந்த மாவலை தோரணம் அப்படின்னு கட்டுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களுக்கும் அதில் இருக்கும். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த விவசாயம் தான் நம்மளுடைய பெரிய ஒரு இது. இப்போதானே எல்லாம் நிறைய தொழிலெலாம் வந்திருக்கு, அப்போ வந்து விவசாயம். ஒவ்வொரு கிராமமும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்டெய்ன்ட் யூனிட். இன்னைக்கு வந்து நம்ம குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் ஒவ்வொரு வில்லேஜும் அன்னைக்கு ஒரு குளோபாக இருந்ததுங்க. நாம் அதை தலைகீழ திருப்பி போட்டு அதனுடைய தீமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு கிராமம்னு எடுத்துட்டிங்கன்னா தச்சர் இருப்பார், அப்புறம் அந்த தங்க நகை செய்கிறவர் இருப்பார், அதுக்கப்புறம் அந்த சலூன் வச்சிருக்கவர் இருப்பார், அதுக்கப்புறம் துணி தைக்கிற டெய்லர், அதுக்கப்புறம் இந்த நெசவு தொழில் செய்கிறவங்க, ஊர்லேயே தறி வச்சு நெய்வாங்க, அதுக்கப்புறம் வைத்தியர் ஒருத்தர் இருப்பாருங்க, பூசாரி ஒருத்தர் இருப்பாருங்க, அப்புறம் வாத்தியார் ஒருத்தர் இருப்பாருங்க, திண்ணைப்பள்ளிக்கூடம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் எதுக்குமே அடுத்த ஊருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சில ஸ்பெஷலைஸ்டு ஐட்டம் மட்டும், மணப்பாறை முறுக்கு, அந்த திருபுவனம் பட்டு சேலை, காஞ்சிபுரம் சேலை அப்படின்ற மாதிரி பெயர் போன விஷயங்கள் தவிர மற்றபடி கிராமத்தை விட்டு நீங்கள் வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது, அப்போ பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் படிக்கிற காலத்தில் என் கூட படித்த பையன் எல்லாரும் மாதிரியும் எங்களை விட ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் இருக்க பையன்,
அப்போ நான் கேட்டேன் எவ்வளோ பட்டாசு வாங்குவீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அப்போ ஒரு 15 ரூபா 20 ரூபாய் வாங்கி கொடுப்பாரு. அந்த பையன் சொன்னா இல்லைடா எங்கள் அப்பா பட்டாசுலாம் வாங்கி கொடுக்க மாட்டார், ஊரில் யாராவது கொடுத்தாங்கன்னா வெடிப்போம் அப்படின்னா. அப்போ அவங்க ஊர்லேருந்து எங்கள் ஸ்கூல்ன்றது வந்து சுற்றிப்பட்டி 18பட்டி கிராமத்துலேருந்து வந்து பசங்க படிக்கிற பள்ளிக்கூடம் அது. அப்போ அந்த அவங்க கிராமத்தில் இருக்கும்போது இல்லை அவங்க வந்து அந்த சலூன் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு வந்து வருஷம் அந்த நெல் குத்துருவோம். இப்போ கட்டிங் பண்ணுறதுக்காக காசெல்லாம் கிடையாது. அந்த விவசாயிகள் பெரும்பாலும் விவசாயி தான் இருப்பாங்க, அவங்க வந்து நெல் குத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காய்கறி அப்படின்றத அப்பப்போ கொடுப்பாங்க. அதை இவங்க வீட்டிலேருந்து துணி வந்துடும், அவர் டெய்லர் தைச்சு கொடுத்துருவாரு. இப்படித்தாங்க அந்த எக்கானமி வந்திருந்ததுங்க. இந்த பணம் அப்படின்றது ஒன்று வந்த பிறகு தான் இதெல்லாம் வந்து உடைய ஆரம்பிச்சது. இன்னைக்கு நீங்கள் குளோபல் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ஒரு 10 அடி தள்ளி போயிட்டு கடையில் கூட நம்ம வாங்க போகிறது கிடையாது. டகால் ஒரு ஆப் எடுக்கிறோம், நமக்கு நாமே ஆப்பு சொரிக்கிறது, உடனே ப்ரெஸ் பண்ண உடனே அங்கேருந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்து வருவாங்க, வந்துட்டு வீட்டில் வந்து குத்துட்டு போயிடுறாங்க. எப்போவுமே நான் சொல்லுவேன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற எக்கானமியை நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு. இன்னி வரைக்கும் நிரஞ்சன் எங்கள் வீட்டில் வந்து இந்த மிளகா பொடி இதெல்லாம் வந்து ரெடிமேடாக விற்குது இல்லையா, வெளில வாங்க மாட்டோம், ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ண மாட்டோம். மிளகா தனியாக வாங்கின்னு வந்து அது எங்கள் வீட்டில் அது இன்னும் சேர்ப்பாங்க, மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வச்சு பக்கத்தில் மிஷின் இருக்குது, அதில் கொண்டு போயிட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன். அந்த வீடியோ கூட நான் எடுத்து வச்சுக்கிறேன் நான். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ ஒரு 10 காசு மிச்சம் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சு நல்ல சரக்கு கிடைக்குது. சரக்குன்னா நல்ல தரம் பொருள். அடுத்தது இப்போ அந்த ஒரு மிஷின் வச்சிருக்காருன்னும் போது அதுதான் அவருடைய வாழ்வாதாரம். நீங்கள் எல்லாருமே கடையில் போய் ரெடிமேட் மிளகா பொடி வாங்கி வந்துட்டீங்கன்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அடுத்து அந்த மிஷின் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி மிஷினை தயாரிக்கிற நிறுவனங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இங்கே நிறைய இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதை ரிப்பேர் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அதில் ஓடுது பாருங்க பெல்ட், அந்த பெல்ட் தயாரிக்கிற கம்பெனிகள், அதுக்கப்புறம் அதுக்கு கரண்ட்டு, அதில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு எல்லாமே வந்து உலகத்தில் அந்தந்த மூலையிலேருந்து வந்து நிற்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியாது நிரஞ்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் சொன்னது என்னன்னா, இந்த உழவு திருநாள் முடிந்தது இல்லையா, அதுக்கு பிறகு இந்த உழவு இல்லாத நேரங்கள் எல்லாமும் திருவிழாக்கள் நடக்கும். நம்ம அந்த ஆடி மாதம் வந்து கூழ் ஊத்துறது அப்படின்னு அந்த வேப்பலை அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவோம், முருங்கைக்கீரை அப்போ நிறைய வரும் நமக்கு கீரை. அதுக்கப்புறம் நம்மளது வந்து வெயில் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஊருங்க, அதனால அந்த காலகட்டங்களில் இந்த கேழ்வரகுன்றது நமக்கு ரொம்ப ஒரு காலத்தில் நமக்கு வந்து கேழ்வரகு தாங்க உணவே. இந்த கேப்பகளி, கம்பங்களி, இதுதான். இந்த அரிசி சோறு அப்படின்றது வந்து அமாவாசை சோறு சும்மா கிடைக்குமான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அமாவாசை கும்பிடும் போதும் இனியாவது ஒரு நல்ல நாள் பண்டிகைன்னும் போது தான் அரிசி சோறு. மற்றபடி நம்ம அந்த கேப்பையும் களியும் தின்னு தான் நம்ம வளர்ந்தவங்க. அப்படியே டகால்னு வெளுவெளுன்னு இருக்க அரிசிக்கு மாறி போட்டு இப்போ புரியுதுங்களா நம்ம கலாச்சாரத்தை? நீங்கள் கேட்டிங்களா இப்போ அந்த வாழ்த்து அட்டை அப்படின்னு, இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தின் தொடர்புகள். இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும்போது இந்த டாய்லெட் டே, அந்த டே, இந்த டே அப்படின்னு சொல்லும்போது அந்த குப்பை கலாச்சாரம் மேல்நாட்டிலேருந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, குண்டா இருக்கவங்க அதிகமாக இருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்டால், இட்டாலிலையும் அதே பிஸா தான் சாப்பிட்றாங்க, இங்கேயும் சாப்பிட்றாங்கன்னு அவங்க வந்து நேச்சுரலாக வருகின்ற விஷயங்கள்லேருந்து அது மாதிரி பண்ணினுக்கிறாங்க. இங்கே தான் எல்லாமே ப்ராசஸ்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம கலாச்சாரத்தை நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பண்டிகைகள். குறிப்பாக இன்னைக்கு பொங்கல் அப்படின்னும் போது இந்த வாழ்த்து அட்டைகள் எல்லாம் எங்கே போச்சு? பொங்கல் வாழ்த்துன்றதே காணாமல் போயிடுச்சு. நம்ம கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். மறுபடியும் நமது கலாச்சாரத்தை மீட்டெடுத்தா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியம், நம்ம சமூகத்தோட ஆரோக்கியம் ரெண்டுமே அதில் தான் இருக்குது நிரஞ்சன். அதை நம்ம மீட்டெடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான தமிழர் திருநாள் எல்லா நாளுமா இருக்கும் நிரஞ்சன். ஓகே, இந்த ஒரு கார்டு வச்சு தான் தமிழர் திருநாள் டிசைட் பண்ற மாதிரி இருக்கா சார்? அதெல்லாம் குறியீடு நிரஞ்சன். எதையெல்லாம் நம்ம இழந்து கொண்டு வருகின்றோம். அந்த கார்டு நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான படங்கள் அதில் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்க யாராவது போட்டு நிறைய அமைச்சிருக்கேன். அப்பவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் இருக்கும். இந்த சினிமா நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், இந்த மாதிரி பொங்கப்பானை, கரும்பெல்லாம் வச்சுலாம் டிசைன். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வெளில வந்துடணும், விலகி போய் விடுகின்றோம். அப்போ டோட்டலா நம்மளுடைய வேர்களில் இருந்து அந்நியப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஏதோ சீமான் மாதிரி பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நான் ஒரு விஷயம், ஒரு சீரியஸான மேட்டர் தான், பட் நீங்க அதுக்கு அவ்வளவு சீரியஸா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா
ஒரு மேடையில் வந்து ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் வந்து பேசுகிறாரு. பொங்கல் வந்து தமிழர்களின் பண்டிகை கிடையாது, அது ஒரு பிசாசுகள் கொண்டாடும் பண்டிகை அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஆதரவாளர்களும் கைத்தட்டுறாங்க. ஏன் அது திடீர்னு இந்த பொங்கல் வரும்போது இந்த விஷயம் வருது? நமக்கு சொரணை இல்லை. தமிழர் திருநாள்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் தமிழர்கள் திருநாள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு வந்த மாதிரி இல்லை சார். பொங்கலே வந்து பிசாசுகளின் பண்டிகை அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் சொல்லியிருக்காரு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நம்ம தமிழர் திருநாள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அவர் அது மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா இது வந்து தமிழர் திருநாள், தமிழர் பாரம்பரியம் அப்படின்னு பேசுற அத்தனை பேரும் எதிர்கேள்வி கேட்டிருக்கணுமா வேணாமா? எப்படிங்க நீங்க வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு நாங்க வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அதை இந்த மாதிரி ஒருத்தருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை கேள்வி கேட்காம சும்மா இருக்காங்கன்னா அப்ப இவர்களெல்லாம் தமிழர்களுக்கான தலைவர்களா? இப்படித்தானே நான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். அவர் யார் சொன்னார் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது. பட் அப்படி ஒருத்தர் சொல்லியிருக்க பட்சத்துல சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் யாரு? அதான் நான் சொல்றேன். அப்படி ஒருத்தர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா அப்ப தமிழர்கள் அப்படின்னு பேசுறவங்க கேள்வி கேட்டிருக்கணுமா வேணாமா? ஏன் கேட்கல? அப்புறம் இதுல வந்து நாங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் சிங்கார தமிழ் என்று சங்கே முழங்குன்னு நம்ம பாடியிருக்கோம். தமிழை வந்து தமிழ் தாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்து உங்களுக்கே தெரியும் அந்த புத்தக கண்காட்சியில் என்ன நடந்தது என்ன. ஸோ அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் போது தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குவான்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு எவ்வளவு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம போற்றி கொண்டாடுகின்ற ஒரு பொங்கல் பண்டிகையை வந்து இது வந்து தமிழர் திருநாளே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும். கேட்கல அப்படின்னா அப்போ நிஜமாகவே உங்களுக்கு தமிழர்கள் நலன் மேல் அக்கறை இருக்கா அப்படின்ற கேள்விதான் வருது. உங்க கேள்விக்கு நான் பதிலாக கேள்வியைத்தான் வைக்க வேண்டியிருக்கும் நிரஞ்சன். சார், அடுத்து பொங்கல் சொன்னாலே எக்ஸைட் ஆகிற விஷயமே வந்து ஜல்லிக்கட்டு தான். நம்ம பெரும்பாலான நகரங்கள் நடக்காது, கிராமங்களில் வந்து நடக்கும். இந்த மேக்ஸிமம் வில்லேஜஸில் வந்து களைக்கட்டும்னு தான் சொல்லணும். ஜல்லிக்கட்டு ஒரு டைமில் வந்து பேன் பண்ணாங்க, திரும்ப மீட்டு கொண்டு வந்தாங்க. ஜல்லிக்கட்டு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு? அதாவதுங்க, நான் வந்து இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு அதெல்லாம் வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து குங்குமம் சந்தனம்லாம் வச்சு கொம்புகள்லாம் பெயிண்ட் அடிப்போங்க. அடிச்சுட்டு பலூன் கட்டுவோம். பலூன் கட்டிட்டு சாயங்காலத்தில் மாட்டை அவுத்திங்கன்னா அது பின்னாடியே போயிட்டு தெருவா சுற்றின்னு வீட்டில் வந்து அடங்குங்க. அண்டு பொதுவாகவே மாடு அப்படின்னும் போது அதுக்கு பொட்டு புண்ணாக்கு கலக்கி வைக்கிறது, அதுக்கு தடை வச்சுன்னு வந்து போடுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோங்க. அந்த மாடுகள் வந்து எங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃப். அது வந்து இப்போது சில பேர்லாம் நாயை குழந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாடுகள் வந்து குடும்பத்தின் அங்கமாக இருந்த விஷயம் அது. இப்போது ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தார்கள். அது வந்து யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி அதை மீட்டு கொண்டு வந்தது யாருன்னு தெரியும். ஆனால் யாரோ நடுவில் வந்து இப்போ ஸ்டிக்கர் ஒட்டின்னு இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நாட்டு மாட்டு இனங்களை பாதுகாப்பதற்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நடிகர் பேசினார், ஐயோ நான் ஜல்லிக்கட்டு பார்க்காம எப்படி இருப்பேன். இப்போ நான் வருஷம் போய் ஜல்லிக்கட்டு பார்த்துன்னு இருக்கிறாரா? எங்கேயாவது செய்தி வந்ததா? அன்னைக்கு அவ்வளோ அழுதாரு அவரு, பார்க்காம என்னால் இருக்க முடியாது, 3 வருஷமா இல்லையே அப்படின்னாரு. இப்போ நான் ஆவணியாபுரம் போய் நிற்கிறாரா? எந்த நடிகர் சார்? அது ஒருத்தர் சொன்னார், விடுங்க. சரி, இப்போ நாட்டு மாட்டு இனங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு கிடையாது. அதுக்கு காரணம் இன்னைக்கு மாடுகள்லாம் எப்படி கருவுறுகின்றது தெரியுமா? பெரும்பாலான இடங்கள்ல மாடும் சேர்றது கிடையாது தம்பி. செயற்கை கருவூட்டல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டு. ஏன்னா நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாவணி கனவுகளில் ஒரு சீனாவே வச்சிருப்பாருங்க பாக்கியராஜ். அந்த மாதிரி மாடை சினைக்கு ஓட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு காளை மாடு வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏதோ காசு கொடுக்கணும், மாட்டை ஓட்டு போவாங்க. அதை மாட்டை விட்டுட்டு நம்ம வெளில வந்துடுவோம். இப்போது ஒரு காளையும் பசுவும் சேராமலேயே அந்த பசு கருவுறுகின்றது அப்படின்னும் போது அந்த விலங்குகளுக்கு இருக்கின்ற அந்த செயற்கை முறை கருவூட்டல் அப்படின்னும் போது அந்த விலங்குகளுக்கு அதுங்களுக்கும் அடிப்படை உரிமைகள்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம தடை செய்கிற மாதிரி தானே இருக்குது. அடுத்தது நமது நாட்டு மாட்டு இனங்கள் இன்னைக்கு வந்து யாருமே நாட்டு மாடை விட்டுட்டு இந்த ஜெர்சி பசு பின்னாடி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நாட்டு பசுக்கள்லாம் வந்து குறைஞ்ச அளவில் தாங்க பால் கொடுக்கும். ஜெர்சி பசுக்களோட போட்டி போட முடியாதுங்க. ஆனால் பாருங்க, இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் நாங்கள் வந்து மாடு மேய்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேய்ச்சல் நிலங்கள் நிறைய இருக்கும். அந்த புறம்போக்கு நல்லா இருக்கும், புல் வந்திருக்கும், செடி கொடியெல்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு மாட்டை மேய்ச்சினே இப்போ புத்தகத்தை ஃபஸ்ட்டு அப்படி விளையாடிட்டு வருவாங்க. இன்னைக்கு அந்த மேய்ச்சல் நிலம்ன்றது என்ன ஆச்சு? இப்போ மந்தை வெளி நம்ம சென்னையில் சொல்கிறோமே, அதுவே மாடு கட்டுற இடம் தாங்க. இன்னைக்கு மந்தை வெளியில் போய் மாட்டை பார்க்க முடியுமா நீங்கள்? அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ என்ன ஆகுது, இந்த காசு கொடுத்து கட்டில் ஃபீட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அது பாட்டுக்கு விலை இல்லாமல் புல்லை தின்ட்டு வந்துடும், வீட்டில் வந்து பாலை கறக்கும். அதனால நம்ம அன்னைக்கு நாட்டு மாட்டை வச்சிருந்தோம். இன்னைக்கு மேய்ச்சல் நிலம்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து புறம்போக்கு நிலத்தை ஆட்டையை போட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்க அது தெரியாது. மேய்ச்சல் நிலம் இல்லாததுனால அதுக்கு நம்ம காசு கொடுத்து பொட்டு புண்ணாக்கு வைக்கோல் வாங்க வேண்டியதா போச்சு. அப்போ காசு கொடுத்து வாங்கணும் போது 3 லிட்டர் 4 லிட்டர் கறந்தா கட்டுப்படி ஆகாது. ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாதிரி மாடு வேணும் போது நம்ம அந்த ஜெர்சி பசுகளுக்கு போறோம். அப்போ நாட்டு மாட்டினங்களை காப்பாற்ற வேண்டும்னா ஜல்லிக்கட்டு கிடையாது. ஜல்லிக்கட்டு இப்போ இத்தனை வருஷமா நம்ம தொடர்ந்து நடத்தின்னு இருக்கிறோம்ப்பா. தடையை அதை உடைச்சி நம்ம அப்ரூவல் வாங்கி நடத்தின்னு இருக்கிறோம். இப்போ நாட்டு மாட்டினங்கள்லாம் அப்படியே வந்து பெருத்து வளர்ந்து விட்டதா? எல்லா இடத்துலையும் நாட்டு மாடு தான் இருக்கா, ஜெர்சியே கிடையாதா? இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அப்போ அந்த நோய் நாடி என்ன காரணம் நாட்டு மாட்டு இனங்களை நாம வளர்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்றத யோசிச்சு அதுக்கான காரியங்கள் இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர் 1 லட்சத்துக்கும் மேல ஏக்கர் வந்து புறம்போக்கு தரிசனங்களா இருக்குங்க. ஆன் பேப்பர் நான் சொல்றது. இப்போ அதையெல்லாம் வந்து இந்த மாதிரி தீவன பயிர்கள் இந்த மேய்ச்சல் நிலங்களா மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆளுங்க நாட்டு மாட்டு இனங்களை வளர்க்க போறாங்க. விலை இல்லாம சாப்பிட்டுட்டு அது வந்து பால் கொடுக்க போகுது. ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும்னா கட்டுப்படி ஆகுமா தம்பி? அதனால அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது எம்ஜிஆர் படங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு மாடு வரும், ஒத்தையா போய் அமுக்குவாரு. இந்த மாதிரி 10 பேர் மேலே ஏறி போறது சரி விடுங்க, அது வந்து மாடு பிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு அந்த எம்ஜிஆர் படத்துல இருந்து அது ரைட்டு செட்டிங் நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இதுதான் ஜல்லிக்கட்டுன்னு நமக்கு காமிச்சாங்க. காளை அடங்கினா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது காலங்காலமா நமது பாரம்பரியம். ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சா எத்தனை பேர் கல்யாணம் ஆகும்னு தெரியல. பாவம் நீ வேற 90s கிட்ட இல்ல அப்ப அந்த கொடுக்குற பரிசுகளும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்க மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அது வந்து அவங்க இஷ்டங்க. இதெல்லாம் போயிட்டு நீங்க இது மாதிரி பண்ண முடியுமாங்க? அப்ப என்ன ஆகும்? நீங்க பரிசா வந்து பெரிய இல்ல மேக்ஸிமம் என்ன தர போறாங்க? பைக்கு காரு இதுதான் அவங்களுடைய ஹையஸ்டே இருக்கு. இல்ல பைக்கு காருன்றது கூட எங்கேயோ 1-2 தாங்க தருவாங்க. குண்டா தருவாங்க, டேபிள் தருவாங்க, பீரோ, சைக்கிள், கட்லு, பீரோ இதெல்லாம் தாங்க கொடுக்குறது. சைக்கிள் இப்படிதான் கொடுத்தது. இந்த 2 வீலரு காருன்றதெல்லாம் ரொம்ப நடக்குது, ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நீங்க அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எத்தனை பேர் ஜல்லிக்கட்டு ஆட வருவாங்க தம்பி? அப்போ ஜல்லிக்கட்டு ஆடு கலந்துக்கிறதுக்கு யாருமே வரலன்னா தடையே போடாம ஜல்லிக்கட்டு நின்றுறாத. நீங்க தானே சொல்றீங்க. இப்போ ஒரு சில பேர் சொன்னாங்க ஜல்லிக்கட்டுனால தான் நாட்டு மாடுகள் காப்பாற்றப்படுகின்றதுன்னு. இப்போ நாட்டு மாட்டு இனமே அழிஞ்சு போயிடாதா? இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? கேட்கணும். சரி விடுங்க. இதெல்லாம் வந்து இப்போ பாரம்பரியம் அப்படின்னு இனிமே புத்தகம் கூட படிக்கிறது கிடையாது. இந்த டிவியில யூடியூப்ல தான் பார்க்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி ஆயிட்டோம் நம்ம. ஒரு 90s கிட்டே இப்படி இருக்கும்போது ஜென் ஜி, அடுத்தது ஜென் ஆல்ஃபா வேற வந்துச்சான் இந்த வருஷத்துலேருந்து. அவங்கெல்லாம் எதில் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஜல்லிக்கட்டு நாட்டு மாட்டி கணத்தையே இன்னைக்கு பார்க்காத ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு. அப்புறம் தானே ஜல்லிக்கட்டு விடுங்க. அப்படியே காலம் மாறிக்கொண்டே போகும்போது நம்மளும் மாறினே போக வேண்டியதான். இதெல்லாம் பேசினா உடனே பூமர்வான். இப்போவே சிரிக்கிறான் பாரு அவன். ஓகே, இப்போ இறுதியாக பொங்கலுக்கு என்ன விஷயம் சொல்லி முடிக்கலாம்? பண்டிகைகளை கொண்டாடுங்க, எல்லாரோட சேர்ந்து கொண்டாடுங்க. அண்டு எல்லாத்தையும் விட முக்கியமா நம்மை சுற்றி இருக்கின்ற சமூகம் அந்த பொங்கல் கொண்டாடுறதுக்காக ஒரு துணி எடுக்கிறதுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க. அது எடுக்க முடியாம பொங்கல் கொண்டாட முடியாம கஷ்டப்படுற மக்கள் நம்மளை சுத்தி கண்ணு முன்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷமான பொங்கல் இந்த உலகத்துல இருக்க முடியாது நிரஞ்சன். ஓகே சார், மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நிரஞ்சன்.